தலைப்பு செய்திகள். எங்கள் நிலங்களை எங்களிடமே ஒப்படையுங்கள். பசில் ராயபக்ச உள்ளிட்டோரை கைது செய்ய உத்தரவு. வெசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு. போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. காணாமலாக்கப்பட்டோர் வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்படும். அமைச்சர் ஹர்சன நாணயக்கார. விண்வெளி ராக்கெட் வெடித்து சிதறியது. நாசா அதிர்ச்சி. விரிவான செய்திகள். யாழ் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் இன்னும் விடுவிக்கப்படாது உயர் பாதுகாப்பு வலயமாக வைக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்று 6வது வெள்ளிக்கிழமையாகவும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கில் J249, J256, J248, J251 மற்றும் J255 ஆகிய கிராம அலுவலகர் பிரிவுகளை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் இடம்பெற்ற போர் சூழல் காரணமாக அவர்களது சொந்த இடங்களிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் இன்று வரை அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாகவே பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் அப்பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் இன்னும் வெளியேறவில்லை என்பதுடன் மக்களின் பூர்வீக நிலங்கள் தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயமாகவே முடக்கப்பட்டுள்ளன. தமது சொந்தமான சுமார் 651 ஏக்கர் பரப்பளவை கொண்ட நிலங்களை முழுமையாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் பல வருடங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். எனினும் அதிகாரிகளினால் இதுவரை எவ்வித சாதகமான தீர்வுகளும் வழங்கப்படாத நிலையில் தங்களுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக மக்கள் தீர்மானித்திருந்தனர். அதன் பிரகாரம் 6வது வாரமாக நேற்றும் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு திரண்ட பொதுமக்கள் இராணுவ கமாண்டோ பங்களா முன்பாக போராட்டத்தை ஆரம்பித்து பின்னர் பலாலி சந்தி வரை உணர்வு பூர்வமாக பேரணியாக சென்றனர். தமது வாழ்வாதார நிலங்களையும் குடியிருந்த வீடுகளையும் உடனடியாக தங்களிடம் ஒப்படைக்குமாறு கோரி இதன்போது மக்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் S. சுகீர்த்தன் மற்றும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பிரகாஷ் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்களுடன் இணைந்து பேரணியில் பங்கெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்ன மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூபி ஜவுஃபர் உள்ளிட்டோரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் பிரசாரத்திற்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றினூடாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்தே சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான உத்தரவை நீதவான் பிறப்பித்துள்ளார். எனினும் இவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவர்களது வீடுகளுக்கு சென்ற போது சந்தேக நபர்கள் எவரும் அங்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் பயண தடை உத்தரவை பிறப்பித்ததுடன் அது குறித்து குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உடனடியாக அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் F.U. வுட்லர் தெரிவித்துள்ளார். வெசாக் வாரத்தின் கலாசார மற்றும் மத விழுமியங்களுக்கு முரணான வகையில் செயல்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையின் 25 நிர்வாக மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் போலீசாரின் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. மத வழிபாட்டு தலங்கள், விசேடமாக தான சாலைகள் மற்றும் வெசாக் வலயங்களுக்கு அருகில்
பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சிவில் உடை அணிந்த போலீசாரும் புலனாய்வு அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீதிகளில் அபாயகரமாக அல்லது இடையூறு விளைவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் அல்லது ஏனைய வாகனங்களை செலுத்துவோர் தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்க முடியும். 0704755600 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் 119 அல்லது 188 ஆகிய அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். இசாக் வலயங்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நிலுவையிலுள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர்கதையாக்க முடியாது. நாடளாவிய ரீதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 5,000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் மற்றும் பொது விடயங்கள் தொடர்பில் தனியார் தொலைக்காட்சியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முழுமையாக ஆதரவளித்துள்ளார்கள். வடக்குக்கு சென்றால் தமிழ் மக்கள் ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஜனாதிபதியும் மக்களோடு மக்களாகவே செயற்படுகின்றார். தமிழ் மக்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படவில்லை. இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இனவாத முரண்பாடுகள் தோற்றம் பெறாது என்பதற்கு உறுதியளிக்கின்றோம். இனவாத முரண்பாடுகளினால் தான் இந்த நாடு பாரிய பின்னடைவை எதிர்கொண்டது என தெரிவித்துள்ளார். மொனராகலை சியம்பலாண்டுவ பிரதான வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 26 பயணிகள் காயமடைந்துள்ளனர். மொனராகலையிலிருந்து கொட்டியாகலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஈப்போச பஸ்ஸே நேற்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பஸ் மொனராகலை சியம்பலாண்டுவ பிரதான வீதியின் 31ஆம் கட்டை சந்தி பகுதியை சென்றடைந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதனால் வேகம் கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பள்ளத்தாக்கில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கொடூர விபத்தின் போது பஸ்ஸில் பயணித்த 26 பேரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். விபத்து நடந்தவுடனேயே அப்பகுதி மக்கள் மற்றும் போலீசார் இணைந்து காயமடைந்தவர்களை மீட்டு அவசர சிகிச்சைக்காக அருகிலுள்ள மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த மொனராகலை போலீசார் விபத்திற்கான சரியான காரணம் ஓட்டுநரின் அதிக வேகமா அல்லது பஸ்ஸில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறா என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவின் கென்னடி விமான நிலையத்தில் நிலவின் மேற்பரப்பிற்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த ராக்கெட் வெடித்து சிதறியுள்ளது. ஜெஃப் ஃப்ளோரன்ஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் நியூ கிளேன் ராக்கெட் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இரவு 9 மணியளவில் வெடித்ததாக நாசா தெரிவித்துள்ளது. 98 மீட்டர் நீளமுள்ள அந்த ராக்கெட் அமேசானின் லியோ பிராட்பேண்ட் நெட்வொர்க்கிற்காக 78 செயற்கைக்கோள்களை ஜூன் 4ஆம் தேதி விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருந்தது. இது குறித்து அமேசான் நிறுவனம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். மிகவும் கடினமான நாள், ஆனாலும் சீரமைக்க வேண்டிய அனைத்தையும் சீரமைத்துவிட்டு மீண்டும் விமான பயணத்தை தொடர்வோம். அது நிச்சயம் பலனளிக்கும் என பதிவிடப்பட்டுள்ளது. நியூ கிளேன் ராக்கெட்டை ஏறுவதற்காக உலகில் கட்டப்பட்ட ஒரே தளம் LC-36 ஆகும். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த தளத்தை மீண்டும் சீரமைக்கும் வரை ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளது. எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஸ்டார்லிங்க் சேவைக்கு போட்டியாளராக இருந்து வரும் லியோ நெட்வொர்க்கிற்கு இந்த விபத்து பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டண முறையை திணிக்க உதவினால் அதன் நட்பு நாடான ஓமானை குறிவைப்போம் என்றும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் அனைத்து தரப்பினர் மீதும் தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஓமன் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
ஹார்மூஸ் ஜலசந்திக்கான சுங்க கட்டணங்களை எளிதாக்குவதில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்டுள்ள எந்த ஒரு தரப்பினரையும் அமெரிக்க கருவூலம் கடுமையாக குறிவைக்கும். மேலும் விருப்பமுள்ள கூட்டாளிகள் யாரேனும் இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். முன்னதாக ஓமன் தூதருடன் பேசியதாகவும் அந்த முக்கிய நீர்வழியில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்ற உறுதிமொழிகளை பெற்றதாகவும் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பில் பின்னர் அவர் தெரிவித்துள்ளார். இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் ஓமன் தனிநபர்களோ அல்லது ஓமன் நிதி நிறுவனங்களோ தடைக்கு உள்ளாகும் ஆபத்தை அவர் எடுக்க விரும்ப மாட்டார் என்றும் நான் அவரிடம் கூறினேன் என பெசன்ட் தெரிவித்துள்ளார். வழக்கமாக உலகின் எரிசக்தி விநியோகத்தில் சுமார் 1/5 கடந்து செல்லும் இந்த நீரினை கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கியதிலிருந்து ஒரு பதற்றமான பகுதியாக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1815 இலங்கையிலிருந்து காயப்பட்ட போர் வீரர்களை ஏற்றி வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆர்டின்ஸ்டன் என்ற கப்பல் தென்னாப்பிரிக்காவுக்கு அருகில் அல்காசு முனையில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 372 பேர் உயிரிழந்தனர். 1958 இலங்கை இனக்கலவரம். இலங்கையின் தெற்கே கலவரங்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அதிகமாக கொழும்பு ரோயல் கல்லூரி, புனித பீட்டர் கல்லூரி ஆகியவற்றில் தங்க வைக்கப்பட்டனர். 1981 வங்காளதேசத்தில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் போது அரச தலைவர் சியாவுர் ரஹ்மான் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2003 மியன்மரில் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் 70 பேர் வரை அரச படைகளினால் கொல்லப்பட்டனர். ஆங் சான் சூச்சி கைது செய்யப்பட்டார். 1974 ஏர்பஸ் A300 பயணிகள் வானூர்தி முதலாவது சேவையை ஆரம்பித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.